வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜனவரி மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 6.2% உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் 93 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு 35,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் 22,794 கோடி ரூபாய் மதிப்பில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 5 மாதங்களுக்கு பிறகு திருப்பூரில் நூல் விலை கிலோவிற்கு 7 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் உள்ள தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செய்ததுடன் கட்சி கொடியேற்றினார். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் சுவாமி கோவிலில் ஒரே நாளில் 1,20,000 பக்தர்கள் தரிசனம் செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறைக்கு 4,479 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாயாகவும் 1 கிராம் 13,950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்சியில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி திமுக மாநில மாநாடு நடைபெறும் என்று அமைச்சர் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். புரசைவாக்கம் கங்காதேஸ்வரர் சுவாமி கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. நாட்டில் பொருளாதார வளர்ச்சி 7% அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டில் தனிநபர் வருமான வரி விகிதத்தில் மாற்றமில்லை என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வின் முடிவுகளை அண்மையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட நிலையில் அதன் தகுதி சான்றிதழை இன்று முதல் பெறலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. 872 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கும் தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தென்பெண்ணை ஆற்று நீர் விவகாரத்தில் நடுவர் மன்றத்தை அமைக்க கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தையில் கடும் சரிவு சந்தித்துள்ளது. இந்தியாவில் கிளவுட் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047ஆம் ஆண்டு வரை வரி விலக்கு என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு 1,40,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள 12,525 ஊராட்சிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் வாங்கி வரும் குறைந்தபட்ச சம்பளம் 2,600 ரூபாயிலிருந்து 5,000 உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுகாதாரத்துறையில் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சந்திரபாபு நாயுடு அவர்கள் 5,555 சைக்கிள்களை வழங்கினார். சிறு குறு தொழில்களுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் முதல் புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வரும் என்றும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய மார்ச் 31ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகன விபத்திற்கான இழப்பீட்டிற்கு வரி விலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் பாதை அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 50 ரூபாய் அதிகரித்து ஒரு சிலிண்டரின் விலை 1,899 ரூபாய் 50 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவையொட்டி முருகப்பெருமான் சுவாமியின் அறுபடை வீடுகளில் அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் கேழ்வரகு கொள்முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சிகரெட் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆவடி மாநகர பேருந்து நிலையம் அருகே புதிதாக 2 வழித்தடங்கள் மற்றும் கூடுதல் 3 மாநகர பேருந்து சேவைகளை அமைச்சர் நாசர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சாத்தனூர் அணையிலிருந்து 3 மாவட்டங்களுக்கு தேவையான விவசாய பாசனத்திற்கான தண்ணீரை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திறந்து வைத்தார். அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவராக கெவின் ஸ்பார்ஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாளை ஒட்டி வருகின்ற பிப்ரவரி 3ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். காரைக்குடியில் 100 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட அரசு சட்டக் கல்லூரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சாத்தனூர் அணையிலிருந்து இன்று முதல் வருகின்ற மே 11ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கழனிவாசல் பகுதியில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சட்டக் கல்லூரியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி இடுக்கி இடையிலான சுரங்கப்பாதை திட்டத்திற்கு கேரள பட்ஜெட்டில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை ஈசா யோகா மையத்தில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் 6 லட்சம் பேருக்கு இலவச யோகா பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக சார்பில் 49 தொகுதிகளுக்கு பரப்புரை வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் 9 கோடியே 65 லட்சம் ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி 80% நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற 5ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, விருகம்பாக்கம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாதபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மகாத்மா காந்தி அவர்களின் 79வது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்திய உற்பத்தியாளர்கள் இவ்வொப்பந்தத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்பில் 3ஆம் சுற்று கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.